சோழ நாட்டின் கடற்படை வரலாற்றையே மாற்றிய இரவு. ராஜராஜ சோழன் நேரடியாக களமிறங்கிய போர். அந்த இரவு என்ன நடந்தது தெரியுமா? இப்படி மறந்து போன சோழ வரலாறுகளை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளத்தின் தெற்கு பகுதி, இன்றைய திருவனந்தபுரம் அருகே ஒரு சாதாரண கல்வி நிலையம் அல்ல, அரசர்களுக்கே சவால் விட்ட ஒரு சக்தி மையம். அதுதான் கண்டலூர் சாலை. இது ஒரு பள்ளி அல்ல, இது ஒரு சாலை. வேதங்கள் கற்பிக்கப்படும் இடம் இது. அதே நேரத்தில் போர்க்கலைகளில் பயிற்சி அளிக்கப்படும் அரங்கம். இங்கே இருந்த மாணவர்கள் புத்தகங்களோடு மட்டுமில்லை, வாளும் வில்லும் தந்திரங்களும் கற்றவர்கள். அவர்கள் வெறும் அறிஞர்கள் இல்லை, போர்க்களத்தில் நின்று வெல்லும் வீரர்கள். கடற்கரைக்கு அருகே இருந்ததால் இது ஒரு கல்வி மையம் மட்டுமில்லாது ஒரு பெரிய வர்த்தக மையமாகவும் கருதப்பட்டது. பல நாடுகளிலிருந்து கப்பல்கள் வந்தன, பொருட்கள் மாற்றிக்கொண்டனர். அந்த இடம் செல்வத்தில் மூழ்கியிருந்தது. ஆனால் அந்த செல்வத்தின் நடுவே ஒரு அவமதிப்பு மறைந்திருந்தது. வர்த்தகம் செய்ய வந்த சோழ நாட்டு வணிகர்கள் கண்டலூர் சாலையை அடைந்தனர். ஆனால் அவர்களை சேரப்படையினர் தடுத்து நிறுத்தினர். இங்கு சோழர்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு இங்கு இடமில்லை என்று கேலி செய்தனர். அவர்களின் பொருட்களை தள்ளி வீசினார்கள், அவர்களை அவமதித்தனர். அது வெறும் அவமதிப்பில்லை, சோழ நாட்டின் மரியாதைக்கே விட்ட சவால். அந்த செய்தி தஞ்சாவூர் அரண்மனையை வந்து சேர்ந்தது. மன்றம் முழுவதும் பதட்டம், கோபம், அமைதியான ஒரு சுமை. அந்த அமைதியை உடைத்தது ஒரு வீரனின் நடை. சோழ நாட்டின் சக்கரவர்த்தி, கடல் கடந்து பேரரசை காட்டியவன், எதிரிகளின் இதயத்தில் பயத்தை விதைத்தவன். அவன்தான் ராஜராஜ சோழன். அவரின் ஒரு பார்வை மன்றத்தையே அமைதியாக்கியது. அவரின் ஒரு வார்த்தை ஒரு போரின் தொடக்கமாக அமைந்தது. சோழ நாட்டின் மரியாதையை யாராலும் தகர்க்க முடியாது. ஆனால் அவர் கோபப்படவில்லை, மாறாக அவர் சிந்தித்தார். போரை உடனே தொடங்க அவர் விரும்பவில்லை. முதலில் சமாதானத்திற்கு ஒரு வாய்ப்பளிப்போம், பின்னர் தான் என் வாளுக்கான வாய்ப்பு என்று அவர் தீர்மானித்தார். சோழ நாட்டின் தூதர் சேர நாட்டின் அரண்மனையை அடைந்தார். ஒரு செய்தியுடன், ஒரு வாய்ப்புடன். சேர மன்னர் பாஸ்கர ரவிவர்மன், அவர் முன்னிலையில் சோழ தூதர் நின்றார். சோழ நாட்டின் வணிகர்களை அவமதித்ததையும் அதை நீங்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும், இதுவே சமாதானத்திற்கான வாய்ப்பு என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு சேர மன்னன் சிரித்தான். நிலத்தில் சோழர்கள் வலிமையானவர்களாக இருக்கலாம், ஆனால் இது எங்கள் கடல், இங்கு நாங்கள் தான் வலிமையானவர்கள். அந்த வார்த்தைகளுடன் அவர் சோழ தூதரையும் அவமதித்தார். மன்றம் முழுவதும் கேலி செய்தனர். அது ஒரு மறுப்பு மட்டுமில்லை, அது ஒரு சவால். சோழ நாட்டின் மரியாதைக்கு நேரடியான சவால். அந்த நொடியில் சமாதானத்தின் கதவு மூடப்பட்டது. திறக்கப்பட்டதோ ஒரு பெரும் போரின் வாசல். ராஜராஜ சோழன் ஒரே நேரத்தில் 2 நகர்வுகளை செய்தார். ஒரு பக்கம் சேர மன்றத்திற்கு தூதனை அனுப்பினார், மற்றொரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் தானே களமிறங்கினார். ஒரு சாதாரண வணிகராக வேடம் பூண்டு காந்தலூர் சாலைக்குள் நுழைந்தார். ஆனால் அவர் அங்கு கண்ட காட்சி ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு இருந்தது. எல்லா திசைகளிலும் போருக்கு தயாரான கப்பல்கள், கடல் முழுவதும் கண்காணிப்பு, உறுதியான பாதுகாப்பு. அந்த துறைமுகத்தை எந்த பக்கத்திலிருந்தும் சூழ முடியாது. நேரடியாக தாக்கினார் அது படுதோல்விக்கு வழிவகுக்கும். இது சாதாரண இடமல்ல, இதை வெல்ல புத்திசாலித்தனமான தாக்குதல் தான் தேவை. அரசே, சோழ தூதன் சென்று விட்டான். அமைச்சர் உடனே முன் வந்தார். அரசே, சோழர்கள் நம்மை நிச்சயம் தாக்குவார்களா? அவமதிப்பை மறந்துவிடும் மன்னன் அல்ல அவன். ராஜராஜ சோழன் நிச்சயம் வருவான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
கடல் நம்முடைய பலம். அவன் நிலத்தில் வேண்டுமானால் வலிமையானவனாக இருக்கலாம், ஆனால் இங்கு அவன் பலவீனமானவன். காந்தலூர் சாலையை கோட்டையாக மாற்றுங்கள். ஒரு கப்பலும் நம்முடைய கண்காணிப்பிலிருந்து தப்பிக்கக்கூடாது. அச்சமயம் சேர மன்றத்திற்குள் ஒரு குரல் ஒலித்தது. அது வேறு யாரும் அல்ல, இலங்கையின் மன்னன் மகேந்திரன். சோழர் தாக்கினால் அது உங்களுக்கு மட்டும் எதிரான போர் அல்ல. உடனே பாஸ்கர ரவிவர்மன் கேட்டான், அதன் அர்த்தம் என்ன? அதற்கு அவன், என் படைகள் உங்களுடன் போராடும். கடலில் சோழர்களுக்கு இடமில்லை. உடனே பாஸ்கர ரவிமன்னன் புன்சிரிப்பு சிரித்தான். அப்படி என்றால் இந்த போர் சோழர்களின் முடிவாகும். அவன் வரட்டும். இந்த கடல் அவனுக்கான கல்லறையாக நாம் மாற்றுவோம். சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் சந்தேகத்துடன் இலங்கை மன்னன் மகேந்திரனை கேட்டான், உங்கள் கப்பலை எங்கு நிறுத்தியிருக்கிறீர்கள்? சோழ தூதன் அவற்றை பார்த்திருப்பானா? மகேந்திரன் சிரித்தபடி கூறினான், இருக்காது. அவன் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு சாதாரண கப்பல் போல்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. சோழ தூதன் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த சோழ தேசத்தின் அரசன் ராஜராஜ சோழன் ஏற்கனவே எல்லாவற்றையும் பார்த்து விட்டான் என்று. அந்த இரவு யாருக்கும் தெரியாமல் ஒரு பேரரசன் எதிரியின் இதயத்திற்குள் நுழைந்து அவர்களின் பலத்தையும் பலவீனத்தையும் அளந்து பார்த்தான். அவர்கள் நினைத்தார்கள் சோழன் இன்னும் இங்கு வரவில்லை என்று. ஆனால் உண்மை, அவன் ஏற்கனவே வந்து போரை முடிவு செய்து விட்டு சென்று விட்டான் என்று. ராஜராஜ சோழன் அவன் கோபத்தில் போராடும் மன்னன் அல்ல, அவன் சிந்தித்து வெல்லும் சக்கரவர்த்தி. பாஸ்கர ரவிவர்மனும் மகேந்திரனும் இருவரும் சேர்ந்து ஒரு கடல் சுவரை கட்டினார்கள். ஆனால் அந்த சுவரில் ஒரு சிறிய பிளவு இருந்தது. அந்த பிளவு, அதை பார்த்த ஒரே மனிதன் ராஜராஜ சோழன் மட்டும்தான். நேரடி தாக்குதல் இல்லை, அதிர்ச்சி தாக்குதல். கடல் அவர்களின் பலம், ஆனால் அதே கடல்தான் அவர்களின் அழிவாகவும் மாறப்போகிறது. இது ஒரு போர் அல்ல, இது ஒரு பாடம். சோழரை அவமதித்தற்கான பதில்.